வங்கக்கடலில் வரும் 25ஆம் தேதி உருவாகிறது ரமல் புயல். 26ஆம் தேதி மாலை மேற்கு வங்கத்தில் கரையை கடக்கலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்ட மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. ஆயிரக்கணக்கான படகுகள் கரைகளிலேயே நிறுத்தம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே நம்பியூர் நீரோடைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து தோட்டம் உள்ளிட்டவை சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய தடை. தொடர் மழையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு. தெங்கு மரகடா உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திருமணி முத்தாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. ரசாயன நுரைகள் குபுகுபுவென பொங்கி வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி. கனமழையால் திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அணைப்பாளையம் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்துக்கு தடை. குற்றால மலைக்கு மேல் செண்பகாதேவி அருவியில் வெள்ளத்தை முன்கூட்டியே கண்காணிக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை கருவி. நவீன கேமரா, சென்சார் அலர்ட் பொருத்துவதற்கான இடங்கள் குறித்து அண்ணா பல்கலைக்கழக குழு ஆய்வு. தமிழகத்தில் மொத்தமுள்ள 950 மருத்துவ படிப்புகளுக்கு ஜூன் 16 முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். 20ஆம் தேதிக்கு மேல் கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ கல்வி இயக்ககம் தகவல். வரும் 31ஆம் தேதிக்குள் பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து பாட நோட்டு புத்தகங்களை வழங்க வேண்டும். பள்ளி கல்வி இயக்குநர் உத்தரவு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கின் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. ஜெயக்குமாரின் வீடு மற்றும் தோட்டத்தில் அதிகாரிகள் ஆய்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டங்களால் இந்தியாவிலேயே வேளாண் துறையில் தமிழ்நாடு முன்னணி. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று அண்டை மாநிலங்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி வருவதாகவும் பெருமிதம். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் சதி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மோடி கடவுளிடமிருந்து நேரில் வந்தவர் என்றார். கடவுளிடமே சென்று சேர்ந்து விடலாம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். முதல்ல சொன்னார், இப்போ கடவுள் இதுக்காகவே அமிச்சாருன்றார். அமிச்சிருந்தா கடவுள்கிட்டே போய் அவருக்கு செட்டில் ஆகிடலாம். இங்கே அவர் தமிழ்நாடு இந்திய நாட்டு மக்கள் விடை கொடுக்க போகிறார்கள். அனுப்பிய கடவுளோட போய் அவர் ஐக்கியமாகி கடவுள் பணியை தீவிரமாக செய்யட்டும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிலத்தில் கோவில் நிதியில் கலாச்சார மையம் கட்டும் பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சிவகாசி அருகே திருத்தங்கலில் கைக்குழந்தையை கொன்று மனைவி மகன் மகளுடன் ஆசிரியர் தற்கொலை. கடன் பிரச்சனையால் துயர முடிவை எடுத்ததாக தகவல். மன்னர் பெரும்பிடுகு முத்தையரின் 1349வது பிறந்த நாள் விழா. திருச்சியில் உள்ள சிலைக்கு அரசியல் கட்சியினர் மரியாதை. சென்னை பெரம்பூரில் பைக்கில் சென்ற சிறுவர்களை போலீசார் லத்தியால் தலையில் தாக்கியதாக புகார். உதவி ஆய்வாளரும் ஊர்காவல் படை வீரரும் மது போதையில் இருந்ததாக கூறி சிறுவனின் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வண்டியை பிடிச்சின்னு எனக்கே சந்தோஷம் சார். என் வண்டி யாரும் திரும்பி போயிருப்பாங்க சார். நீங்க பிடிச்சதுனால எங்களுக்கு நன்மை நடந்திருக்கோம். 3 மணிக்கு போதில் இருக்கிறாங்க சார். நீங்க ஒரு போலீஸ் தானே, நீங்க ஒரு போலீஸ் தானே. 10,000 ரூபாய் செலான். எவ்வளோ செலான்? 10,000 ரூபாய் செலான். 10 வாட்டி நான் போட்டு பேசினேன். அவங்க வண்டி எனக்கு உடனே ரிலீஸும் பண்ண மாட்டேங்க. ஒரு போதில் இருக்கிறான். இவனை வச்சு லட்டி வர பிடிச்சி வச்சுக்கிறேன் சார். வீடியோட பிடிச்சிக்கிறேன் சார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 54,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 110 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கம். 1 கிராம் 6,750 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரகாண்ட் எய்ம்ஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கே ஜீப்பை எடுத்துச் சென்ற போலீசார். பெண் மருத்துவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நர்சிங் அதிகாரியை கைது செய்து அழைத்துச் சென்றதால் பரபரப்பு. இந்தியாவில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகி வருகிறார்கள் என்று கேட்டால் அனைவரையும் ஏழையாக்க வேண்டுமா என்கிறார் பிரதமர் மோடி. ஏழைகள் மேலும் ஏழைகளாவதையே மோடி விரும்புவதாகவும் ராகுல் காந்தி சாடல். இந்தியா கூட்டணி ஒருவேளை பெரும்பான்மை பெற்றால் பிரதமர் வேட்பாளர் யார்? சரத்பவாரா, லாலு பிரசாதா அல்லது நீங்களா என ராகுல் காந்திக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. நாளை மறுநாள் மக்களவைத் தேர்தலின் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு. காஷ்மீரின் ரஜோரி தொகுதியில் வாக்குச்சாவடிகள் தயார் செய்யும் பணிகள் தீவிரம். கேரள மாநிலம் திருச்சூரில் பெய்த தொடர் மழையால் சாலையில் ஆறு போல் ஓடிய வெள்ளம். வீடுகள் மருத்துவமனையில் வெள்ளம் புகுந்ததால் அவதி. கேரள மாநிலம் காசர்கோட்டில் தொடர் மழையால் வெள்ளம். சாலையில் தேங்கிய வெள்ளத்தில் பைக்கை ஓட்டி சென்றவர் கீழே விழுந்த காட்சிகள். ஹரியானாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ரோட் ஷோ. சிர்சா தொகுதி வேட்பாளர் குமாரி செல்ஜாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. கலை நியமிக்க வேலைப்பாடுகளால் ஆன புடவையில் மின்னிய நடிகை ஸ்ரேயா. தரையில் இறங்கிய நிலவாணி என கேட்டு ரசிகர்கள் கமெண்ட். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பட்டு கங்கையம்மன் கோவில் குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வேண்டுதல்.
பிரதமர் மோடியை கொலை செய்ய போவதாக ஹிந்தியில் கொலை மிரட்டல். சென்னை என்ஐஏ அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசிய மத்திய பிரதேச நபர் குறித்து போலீஸ் விசாரணை. பிரஜ்வால் ரேவண்ணா பாஸ்போர்ட்டை ரத்து செய்து இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதி ஓரத்தில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்றவில்லை என புகார். நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலையில் வாகனங்களை நிறுத்தி வியாபாரிகள் மறியல். கன்னியாகுமரியில் விடிய விடிய பெய்த கனமழையால் திருப்பரப்பு அருவியில் பொங்கி பெருகும் வெள்ளம். 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு.